2வதுல 3வது கல்யாணம். பிரியங்கா தேஷ்பாண்டே பத்தி பயில்வான் ரங்கநாதன் சர்ச்சை பேச்சு. கலகலப்பா நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்குறதுல திறமசாலியான பிரியங்கா தேஷ்பாண்டே திடீர்னு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோவ பார்த்த நெறைய பேரு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில, சினிமா பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் இது 2வது கல்யாணம் கிடையாது, 3வது கல்யாணம் அப்படின்னு பேசியிருக்காரு. விஜய் டிவில ஆஸ்தான தொகுப்பாளினியா இருக்கிறவங்க டிடி. அடுத்து அந்த சேனலோட செல்ல பிள்ளையா இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்த இவங்க தாயோட அரவணைப்புல வளர்ந்து படிப்படியா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விஜய் டிவில பணியாற்றி வந்த பிரவீன்குமார் அப்படிங்கிறவர 2016வது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 வருஷ காலம் வாழ்ந்த இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி அம்மா அப்புறம் தம்பி கூட வாழ்ந்துட்டு வந்த பிரியங்காவுக்கு திடீர்னு வசி அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துல பிரியங்காவோட நெருங்கின நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் மட்டுமே கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட கல்யாண வீடியோ இணையத்துல வெளியானதுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு கல்யாணமான விஷயமே நெறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. பிரியங்காவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட வசி ஒரு டிஜே அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தி பேசியிருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன், தொகுப்பாளினியா பல நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கிட்டு வராங்க பிரியங்கா. அவங்க பேர கேட்ட உடனேயே வட இந்திய பெண் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். பிரியங்காவ பொறுத்தவரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அவங்க செல்லப்புள்ள. அவங்க என்ன சொன்னாலும் அத அப்படியே கேட்பாங்க. பிரியங்கா விஜய் டிவில வேலை செஞ்சுகிட்டு இருந்தப்போ, அதே நிறுவனத்துல வேலை செஞ்சுகிட்டு இருந்த தயாரிப்பாளர் சாதிக் அப்படிங்கிற இஸ்லாமியர காதலிச்சு, அவர கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே விச ஊசி போடுறதுல சாணக்கியத்தனம் படைச்சவங்க பிரியங்கா. அதே மாதிரி சிண்டு முடியறதுலயும் திறமையானவங்க. நான் பிரியங்காவ பத்தி எதுவுமே தெரியாம பேசல. 2, 3 தடவ நான் பிரியங்காவ நேரடியா சந்திச்சிருக்கேன். அவங்க கொஞ்சம் குசும்பான பார்ட்டி தான். அப்படி குசும்பான பார்ட்டிய நாம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு நானும் கொஞ்சம் குசும்புத்தனமாவே அவங்கள அணுகுனேன். அவங்க ஒரு அடி தாண்டுனா, நான் 10 அடி தாண்டிடுவேன். ஒரு தடவ என்ன பத்தி கிசுகிசு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு என்கிட்டயே கேட்டாங்க. அப்ப நான் உங்களோட கல்யாண வாழ்க்கை அப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனேயே, போதும் போதும் நான் கேட்டது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்படின்னு பயில்வான் அந்த வீடியோல பேசியிருக்காரு. இவரோட பேச்ச கேட்ட பல பேரு யார பத்தியும் சொல்ல யாருக்கும் அருகதை கிடையாது. இப்பதான் பிரியங்காவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா வாழட்டும். அத விட்டுட்டு ஏன் சர்ச்சைக்குரிய வகையில பேசுறீங்க அப்படின்னு பல பேர் பயில்வான விளாசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்கா இஸ்லாமியர் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுல பயில்வான் எத பத்தியுமே பேசல. வழக்கம் போல காசுக்காக தனக்கு தெரியாதத அரைகுறையா பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க நெட்டிசன்கள்.